கோவையில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த இளைஞர் சடலமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். சாக்குப்பையில் கட்டி அவரை வீசிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். என்ன நடந்தது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பூக்கடையில் வேலை செய்து வந்த ராஜா திடீரென காணாமல் போனார். 10 நாட்கள் கழித்து கணுவாய் தடுப்பணை அருகே சாக்குப்பையில் கட்டி வீசப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ராஜாவை கொலை செய்தது யார்? கொலையின் பின்னணி என்ன? கோவை கவுண்டம்பாளையம் டிவிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. அதே பகுதியில் உள்ள பூக்கடையில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி வேலைக்கு சென்ற ராஜா வீடு திரும்பவில்லை. ராஜாவின் தாயார் சுமா அளித்த புகாரின் பேரில் துடியலூர் போலீசார் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். சம்பவத்தன்று பூக்கடையிலிருந்து ராஜாவை அழைத்துச் சென்ற ராஜாவின் நண்பர்கள் காளி மற்றும் தர்மனிடம் போலீசார் விசாரித்தனர். இந்த தகவல் அறிந்த ராஜாவின் மற்ற நண்பர்கள் விஜயகுமார், சபரி, நல்லேந்திரன் ஆகியோர் திடீரென தலைமறைவாகினர். எச்சரிக்கை அடைந்த போலீசார் காளி, தர்மனிடம் துருவி விசாரணை நடத்திய போது ராஜாவை தாங்கள் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். ராஜாவும் காளி உள்ளிட்டோரும் நண்பர்கள். அடிக்கடி ஒன்றாக மது அருந்துவதை வழக்கமாக கொண்டவர்கள். காளி, தர்மன் ஆகியோர் மீது சிறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தலைமறைவான விஜயகுமார், நல்லேந்திரன் ஆகியோர் கொலை வழக்கில் கைதாகி நீதிமன்றம் மூலம் விடுதலையானவர்கள். ராஜாவுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. அதன் அடிப்படையில் ராஜாவை தீர்த்து கட்ட காளி உள்ளிட்டோர் திட்டம் தீட்டினர். சம்பவத்தன்று பூக்கடையிலிருந்து ராஜாவை மது அருந்துவதற்காக நண்பர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் ராஜாவை அழைத்துச் சென்றவர்கள் பன்னிமேடை அருகே வைத்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்து கோணிப்பையில் கட்டி கணுவாய் தடுப்பணையில் வீசிவிட்டு தப்பியோடிவிட்டனர். காளியும் தர்மனும் அளித்த தகவலின் அடிப்படையில் தடுப்பணையில் சாக்குப்பையில் கிடந்த ராஜாவின் சடலத்தை போலீசார் மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பினர். காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றிய துடியலூர் போலீசார் தலைமறைவான விஜயகுமார், சபரி, நல்லேந்திரன் ஆகிய 3 பேரை தேடி வருகின்றனர்.